வணக்கம். இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஸ்பெரி Pi 4ல் ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒரு பைத்தான் கோடு வந்து எப்படி எழுதி அதை இன்டர்ஃபேஸ் பண்ணுறோங்கிறத சிமுலேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு Proteus 8.10 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக உள்ள ப்ரொசீஜர் படி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஃபைம்பர் வந்து ராஸ்பெரி Pi 4 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. Pi 4ல் பைத்தான் கம்பைலர் வந்து செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணோடனே உங்களுக்கு ராஸ்பெரி Pi 4ஓட கனெக்டர் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். சோர்ஸ் கோடும் வந்து டிஃபால்ட் சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ 7 செக்மெண்ட் டிஸ்பிளேனா ரெண்டு டைப் இருக்குது, ஆனோடு கேத்தோடு. ஆனோடில் வந்து அந்த 8 எல்இடியோட காமன் ஆனோடு வந்து எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருக்கும். கேத்தோடு வந்து இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கேத்தோடுக்கு வந்து நம்ம வந்து 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த எல்இடி வந்து ஆன் ஆகுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து காமன் ஆனோடு. கேத்தோடில் வந்து கேத்தோடு எல்லாம் ஷார்ட்டாக இருக்கும், ஆனோடுக்கு வந்து ஹைங்கிறத நம்ம கொடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அந்த டயக்ராம் என்னங்கிறத போடுறேன், பார்த்துக்கோங்க. அதில் 8 பின் இருக்குது, ABCDEFG டாட். அதில் காமனாக ஒரு பின் இருக்கும். அந்த பின்னுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டோன்னா எனேபிள் பின்னு, அந்த பின்னு சப்ளை கொடுத்துட்டோன்னா இந்த எல்இடிலாம் வந்து நம்ம லோ பண்ணும்போது எல்இடி ஆன் ஆகும், ஹை பண்ணும்போது எல்இடி ஆஃப் ஆகும். இப்போ இந்த டிஃபால்ட் கோடை வந்து இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம கோடு வந்து பைத்தான் கோடில் இருக்கிறத நம்ம போடுறோம். அந்த கோடில் என்னென்ன இது பண்ணியிருக்கோன்னா, ராஸ்பெரியோட ஜிபிஐவை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், டைம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஜிபிஐஓ செட் வார்னிங் ஃபால்ஸுங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜிபிஐஓ போர்டோட ஆர்கிடெக்சர் தான் இங்கே எடுத்திருக்கோம். இப்போ 35 மென்ஷன் பண்ணோன்னா ஜிபிஓ 19 பின்னை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். 35 பின்னை தான் மென்ஷன் பண்ணுறோம், ஜிபிஓ பின்னை மென்ஷன் பண்ணலாம். அப்போ 7 பின் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் பின்னை வந்து இங்கே இக்னோர் பண்ணியாச்சு. நம்ம அது தேவைன்னா நீங்கள் 2 or 3 டிஸ்பிளே போகும்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேணால் தான் டாட் தேவை, இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோல் வந்து இப்போ நார்மலாக எல்லாத்துலேயும் 1 போட்டோன்னா டிஸ்பிளே ஆஃபு, டிஜிட் 0னா இந்த பர்டிகுலராக எந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆனு ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுபடி டிஜிட் 0லேருந்து டிஜிட் 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். அடுத்து ஜி பின் வந்து ஒரு அரேயில் வந்து 7 பின்னோட அரே வந்து ABCD ஆர்டர் படி தான் நம்ம 7 பின் எடுத்திருக்கோம். அடுத்து டிஜிட் டிஸ்பிளே ஆஃப் டிஜிட் அப்படிங்கிறது டெஃபினிஷன் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 1 வந்து இங்கே ரைட் பண்ணிடுறோம், டிஸ்பிளே எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா வந்து இங்கே புட் பண்ணுறோம். செகண்ட் ஒன்னில் ஒரு ஃபார் லூப்பில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், இன்னொரு ஃபார் லூப்பில் வந்து எந்த டிஜிட் நம்ம புட் பண்ணணுமோ அந்த டிஜிட்டை வந்து புட் பண்ணுறோம். அடுத்து இதில் வந்து ஒயில் ஆஃப் ட்ரூ இல்லாமல், எண்ட்லெஸ் லூப் இல்லாமல் டைரெக்டாக ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் தான் ஆகும். ஒன் டைம் எக்ஸிக்யூஷனில் வந்து டிஜிட் டிஸ்பிளே ஆஃப் டிஜிட் ஆஃப் 0 போட்டுட்டு ஒரு டைமிங் 1 செகண்ட் டைமிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து டிஜிட் 1 வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்து டிஜிட் 2, அப்போ அப் டு 0 to 9 டிஜிட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் 1 செகண்ட் டிலேயில். எவ்ரி டிஜிட்டுக்கும் வந்து 1 செகண்ட் டிலே. ஓகே, அதுதான் இந்த சீக்வன்ஸு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆனோடனே ஜிபிஓ க்ளீனப் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே அவுட் ஆகிரும் உங்களுக்கு. இது நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் எரர் வராது. மேக்ஸிமம் இதில் எரர் வராது, ரன் பண்ணுறப்ப தான் எரர் வரும்.
இதில் பெரிஃபரல்ஸில் போய்ட்டு டிஸ்பிளேங்கிறத டைப் பண்ணுங்கள். டிஸ்பிளேலே வந்து எக்கச்சக்க டிஸ்பிளே இருக்கும். அதில் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். 7 செக்மெண்ட்லேயே வந்து ஏகப்பட்ட டிஸ்பிளே இருக்குது. பிசிடி டிஸ்பிளே இருக்குது, அதே மாதிரி 2 டிஜிட் டிஸ்பிளே இருக்குது, சிங்கிள் டிஜிட் டிஸ்பிளே. இப்போ நான் வந்து சிங்கிள் டிஜிட் டிஸ்பிளே தான் எடுத்திருக்கேன். ரெட்டில் வந்து சிங்கிள் டிஜிட்டு, காமன் ஆனோட 7 செக்மெண்ட் டிஸ்பிளே தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதிலே ப்ளூவில் வந்து 2 டிஜிட் இருக்குது, ப்ளூவிலே வந்து சிங்கிள் செக்மெண்ட் இருக்குது, காமன் கேத்தோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வந்து உங்களுக்கு சாம்பிள் எடுத்திருக்கோம். ஓகே, அதை எடுத்துகிட்டு ஓகே பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஸ்கிமேட்டிக் பேட்சில் வந்து அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் ஏபிசிடி இஎஃப்ஜி டாட்டு, அப்புறம் லாஸ்ட் ஒன் இஸ் எனேபிள் பண்ணு. செக்மெண்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணுறேன், எனேபிள் பண்ணு. இப்போ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டெர்மினல்ஸில் போய்ட்டு டிஃபால்ட்டு அந்த டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து எல்லாத்தையும் ஆர்டர் படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இப்போ அங்கே வந்து ஜிபிஓ பின் வந்து 35 அந்த பின் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் வந்து ஜிபிஓட நம்பர் என்ன 19, 18, 16, 13 அந்த நம்பர்ஸ் வந்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். அது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து டிஜிட் டிஸ்பிளே வந்து அஸ் பர் டேபிள் படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் மேட் பண்ணிக்கோங்க.
இப்போ கனெக்ஷன் மேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எதெல்லாம் 0 பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். 1 பண்ணுறதெல்லாம் ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு அதை வச்சு இந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் கரெக்டாக வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்து ஒயில் ஆஃப்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒயில் ஆஃப்டர் ஜஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப்டர் த டெஃபினிஷன் வந்து ஒயில் ஆஃப்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒயில் ஆஃப்டருக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆஃப் டிஜிட் ஆஃப் 0 அந்த டைம் டிலே அந்த இது எல்லாத்தையும் அலைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜிபிஓ க்ளீனப் வந்து ஒயில் ஆஃப் அந்த லைனப்பில் வந்து கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டேன்னா இப்போ ஒயில் ஆஃப் ட்ரூவில் வந்து இந்த செக்மெண்ட் வந்து அகைன் எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கோம் உங்களுக்கு. இது வந்து கண்டினியூஸ் லூப்பில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இது ப்ளே ஆகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து ராஸ்பெரி Pi 4ல் வந்து எப்படி பைத்தான் கோட் வழியாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.